ஒரு வழியாக 7 நாளைக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்ப போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸு வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு. அதையே சூப்பராக போட்டு விட்டு நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். டிஸ்சார்ஜ் சம்மரி வரத்துக்கு 3:30 ஆகிடுச்சு. பில் எல்லாமே பே பண்ணோமான்னு செக் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப சேடாக நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தேன். வெளியில் மழை பெய்யுதா வெயில் அடிக்குதான்னு 7 நாளைக்கு வரைக்கும் எதுவுமே தெரியாமல் இருந்தது. பட் ஹாப்பியாக டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தது. இந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதுமே ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க. இந்த வென்ட்லான்லாம் கையில் போட்டு எனக்கு குத்துன்னு குத்திட்டாங்க. ஒரு 25 இன்ஜெக்ஷன் ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே ஏறி இருக்கும். ஹாப்பியாக பெரிய ஒரு கும்பிடு போட்டு கிளம்பிட்டோம். ரிப்பீட்டடாக எனக்கு வர மெசேஜ் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறீங்க. பண்ணியாச்சுங்க. இப்போ பேபி பிறந்ததுமே ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா எங்களை கேட்டு சைன் வாங்கிட்டு பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் ஸ்டிச்சஸ் பெயின் எல்லாமே இருந்தது. ஏன்னா இன்றைக்கி மார்னிங் தான் எனக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே பிரித்தாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எல்லா ரொட்டீனையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாய்.